இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்ப வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். சிறையில் இருந்து வியக்கப்பட்ட ரகசிய நெட்வொர்க். துருக்கிய ஆயுத கும்பலை சிக்க வைத்த போலீஸ். ரயில் நிலையத்தில் பரபரப்பு. கேமரா முன் வாக்குவாதம். பிரபல தீவிர வலதுசாரி நபர் மீது தாக்குதல். ஒரு நொடி தூக்கம். பெரும் விபத்து. ஆர்கோவில் பரபரப்பு சம்பவம். சுவிட்சர்லாந்தில் கஞ்சாவுக்கு புதிய விதி வருமா? 5000 பேருடன் தொடங்கும் மிகப்பெரிய ஆய்வு. வீட்டத்தூரில் பரபரப்பு. டிராக்டரில் இருந்து பிரிந்த ட்ரெய்லர். சாலையில் சிதறிய கழிவுகள். முதலில் நட்பு, பின்னர் நம்பிக்கை, இறுதியில் பண மோசடி. சுவிட்சர்லாந்தில் 2 பேர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். ஒரு மாதிரியா புது வீடு கட்டியாச்சு. இனி இதுக்கு சோஃபா, கதிரை, கட்டில் எல்லாம் வாங்கணும். கையில வேற காசு இல்ல. கையில காசு இல்லன்னு கவலைப்படாதீங்க. முற்பணம் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச தளபாடங்களை மாடர்ன் மொபைல் ஷோரூம்ல பெற்றுக்கொள்ள இப்பவே அழையுங்கள். மாடர்ன் மொபைல் GmbH. கட்டணம் இல்லாமலேயே உங்கள் கனவு இல்லத்தை அழகாக்குங்கள். ஐரோப்பா முழுவதும் செயற்பட்டு வந்ததாக கூறப்படும் மிகப்பெரிய ஆயுத கடத்தல் கும்பலை அதிகாரிகள் அதிரடியாக முறியடித்துள்ளனர். யூரோபோல் மற்றும் சுவிஸ் கூட்டாட்சி காவல் அமைப்பான ஃபெட்போல் உதவியோடு பிரெஞ்சு அதிகாரிகள் தெற்கு பிரான்சில் நடத்திய சிறப்பு நடவடிக்கையில் 10 சந்தேக நபர்கள் கைதாக்கினர். இந்த சோதனைகளில் 1.2 மில்லியன் யூரோவுக்கும் அதிகமான மதிப்புள்ள சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஃப்ரேஜஸ், கெய்ன்ஸ், நைஸ் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பல இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் போலி மற்றும் மாற்றி அமைக்கப்பட்ட துப்பாக்கிகள், சொகுசு வாகனங்கள், நகைகள், கணினிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான யூரோ பணமும் மீட்கப்பட்டன. இந்த விசாரணை கடந்த 2025ஆம் ஆண்டு தொடங்கியது. சுவிட்சர்லாந்திலிருந்து பிரான்ஸ் என்ற ஒரு சொகுசு காரில் 2 போலி கை துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டதே இந்த பெரிய விசாரணைக்கு காரணமாக அமைந்தது. இதன் மூலம் பெரும்பாலும் துருக்கியை பின்னணியாக கொண்டதாக கூறப்படும் ஒரு சர்வதேச பலை அமைப்பு வெளிச்சத்துக்கு வந்தது. இந்த குழுவின் முக்கிய நபர் ஒருவர் ஸ்லோவாக்கியாவில் கைது செய்யப்பட்டு பின்னர் துருக்கிக்கு நாடு கடத்தப்பட்டதாகவும் சிறையில் இருந்தபோதும் தனது கூட்டாளிகள் மூலம் செயற்பாடுகளை தொடர்ந்ததாகவும் விசாரணையாளர்கள் சந்தேகிக்கின்றனர். துருக்கியிலிருந்து ஐரோப்பாவுக்கு தொழிற்சாலை தயாரிப்பை போல தோன்றும் போலி ஆயுதங்களை கடத்தி பல நாடுகளில் உள்ள குற்றவாளிகளுக்கு விற்பனை செய்ததாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த இந்த குழு ஆடம்பர வீடுகள் மற்றும் உயர் ரக வாகனங்களை பயன்படுத்தி வந்ததாகவும் தகவல்கள் உள்ளன. ஐரோப்பா முழுவதும் பரவியிருந்த இந்த ஆயுத வலை அமைப்பை முறியடித்தது சர்வதேச குற்றத்துக்கு எதிரான முக்கிய நடவடிக்கையாகவும் கருதப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் வாலே பகுதியில் உள்ள மார்டிக்னி ரயில் நிலையத்தில் நடந்த ஒரு சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சர்ச்சைக்குரிய அரசியல் காணொளிக்கு என அறியப்படும் பிரெஞ்சு செல்வாக்காளர் காலின் வோக்ஸ் கடந்த வார இறுதியில் ஒரு மோதல் சம்பவத்தில் சிக்கினார். சமூக ஊடகங்களில் வெளியிட்ட காணொளியில் கருப்பு நிற பேட்மேன் உடையில் தோன்றியவர் 10 பில்லியன் சுவிட்சர்லாந்து வேண்டாம் என்ற முன்னெடுப்பு குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்டார். அப்போது மார்டிக்னி ரயில் நிலையத்தில் சில நபர்களோடு வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. காணொளியில் ஒருவர் படம் எடுக்கப்படுவதை எதிர்த்ததாகவும் பின்னர் ஏற்பட்ட தகராறில் தள்ளுமுள்ளு நடந்ததாகவும் உள்ளன. அதன் பின்னர் காலின் வோக்ஸ் அந்த நபரை தாக்கியதாகவும் அந்த நபர் தரையில் விழுந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து வாலே மாகாண காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. சம்பவத்தில் ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளார். காலின் வோக்ஸ் சமூக ஊடகங்களில் தீவிர அரசியல் கருத்துக்களை வெளியிட்டு வரும் நபர் ஆவார். இடம்பெயர்வு, இஸ்லாம் மற்றும் LGBTQ+ தொடர்பான விவகாரங்கள் குறித்து அவர் தொடர்ந்து கருத்துக்களை பதிவு செய்கிறார். சமூக ஊடகங்களில் பதிவாகும் அரசியல் உள்ளடக்கங்கள் எவ்வாறு நிஜ வாழ்க்கை மோதல்களுக்கு வழிவகுக்கலாம் என்பதற்கான மற்றொரு உதாரணமாக இந்த சம்பவம் பேசப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் ஆர்கோ மாகாணத்தில் நடந்த ஒரு வாகன விபத்து தற்போது கவனத்தை ஈர்த்துள்ளது. திங்களன்று மதியம் சிக்லிஸ்டோஃப் பகுதியில் 69 வயதான ஓட்டுநர் ஒருவர் காரில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அவர் ஸ்னைசிங்கனில் இருந்து பிசிபாக் நோக்கி சென்று கொண்ட வேளை திடீரென கார் கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசை சாலைக்குள் சென்றது. பின்னர் சாலை ஓரத்தில் இருந்த தெரு விளக்கு கம்பம் மற்றும் தோட்ட வேலையில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துக்கு முக்கிய காரணம் ஓட்டுநர் வாகனம் ஓட்டிக் கொண்டிருந்த வேளை தூங்கிவிட்டதாக ஆர்கோ மாகாண காவல்துறை தெரிவித்தது. மோதலின் தாக்கத்தால் கார் கவிழ்ந்து ஓட்டுநர் பக்கமாக சாய்ந்து நின்றது. இந்த விபத்தில் ஓட்டுநருக்கு மிதமான காயங்கள் ஏற்பட்டதால் அவர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். வாகனம் முழுவதுமாக சேதமடைந்ததோடு தெருவிளக்கு கம்பமும் தோட்ட வேலையும் சேதமடைந்தன. மேலும் விழுந்த தெருவிளக்கு கம்பத்தின் மூலம் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு காரும் சேதமடைந்தது. இந்த சம்பவத்தின் பின் ஆர்கோ மாகாண காவல்துறை 69 வயதான ஓட்டுநரின் உரிமத்தை பறிமுதல் செய்தது. அவரது ஓட்டுநர் தகுதி குறித்து சாலை போக்குவரத்து அலுவலகம் மேலதிகமான நடவடிக்கை எடுக்க உள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. ஒரு சில நொடிகளின் தூக்கம் கூட சாலையில் எவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு இந்த விபத்து ஒரு எச்சரிக்கையாக அமைந்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் கஞ்சா பயன்பாடு தொடர்பாக மிகப்பெரிய ஆய்வு ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது. சென்ட் காலன் மாகாணத்தில் இடம்பெறும் இந்த ஆய்வு எதிர்காலத்தில் கஞ்சாவை சட்டபூர்வமாக கட்டுப்படுத்தும் கொள்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆராய்வதற்கென நடத்தப்படுகிறது. இந்த திட்டத்தில் அதிகபட்சமாக 5000 பேர் பங்கேற்க உள்ளனர். இதில் பங்கேற்கும் நபர்களில் 2 பங்கினர் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு சட்டபூர்வமாக கஞ்சா பொருட்களை வாங்கவும் பயன்படுத்தவும் அனுமதிக்கப்படுவர். மற்றொரு குழுவானது கட்டுப்பாட்டு குழுவாக செயற்பட்டு தற்போதைய முறையில் கள்ளச்சந்தை வழியாக கஞ்சாவை பெறுவர். இந்த ஆய்வின் முக்கிய நோக்கம் சட்டபூர்வ விற்பனை, கள்ளச்சந்தை
கள்ளச்சந்தையை குறைக்குமா அல்லது கஞ்சா பயன்பாட்டை அதிகரிக்குமா என்பதை கண்டறிவதாகும். ஆய்வில் பங்கேற்பவர்கள் ஏற்கனவே கஞ்சா பயன்படுத்தியவர்களாகவும் சட்டபூர்வ வயதுடையவர்களாகவும் இருக்க வேண்டும். இந்த இலையுதிர் காலம் முதல் சர்கன்ஸ், வர்க்ஸ் மற்றும் ரோர்ஷாக் போன்ற பகுதிகளில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட மையங்களில் கஞ்சா பொருட்களை வாங்க முடியும். ஆராய்ச்சியாளர்களின் கூற்றின்படி சட்டபூர்வ அணுகல் மூலம் தரமான பொருட்கள் கிடைப்பதால் ஆபத்தான கள்ளச்சந்தை தொடர்புகள் குறைய வாய்ப்புள்ளது. ஆனால் எளிதான அணுகல் மூலம் பயன்பாடு அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். இந்த ஆய்வில் விலை நிர்ணயம், வரி கொள்கை, சமூக தாக்கம், வேலை வாய்ப்பு மற்றும் குற்ற செயல்கள் போன்ற அம்சங்களும் ஆய்வு செய்யப்படும். 4 ஆண்டுகள் இடம்பெறும் இந்த ஆய்வின் முடிவுகள் சுவிட்சர்லாந்தின் எதிர்கால கஞ்சா கொள்கையை தீர்மானிக்க முக்கிய ஆதாரமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் விண்டத்தோர் பகுதியில் டிராக்டர் விபத்து ஒன்று பரபரப்பு ஏற்படுத்தியது. 2026 ஜூன் 16 செவ்வாயன்று மாலை கட்டுமான கழிவுகள் ஏற்றப்பட்ட ட்ரெய்லரோடு ஒரு டிராக்டர் சிவ்ஹாஸ்திராஸ் சாலையில் சென்று கொண்டது. மாலை 4:30 மணிக்கு பின்னர் சிவ்ஹாஸ்திராஸ் மற்றும் வில்பாக்ஸ்திராஸ் சந்திப்பில் எதிர்பாராத விதமாக ட்ரெய்லர் டிராக்டரில் இருந்து கலந்து கவிழ்ந்தது. இதனால் ட்ரெய்லரில் இருந்த கட்டுமான கழிவுகள் அனைத்தும் சாலை முழுவதும் சிதறின. இந்த சம்பவத்தால் அந்த பகுதி சில நேர போக்குவரத்துக்கு என மூடப்பட்டது. சுத்தம் செய்யப்பட்ட பின்னர் மீண்டும் சாலை திறக்கப்பட்டது. விபத்தில் ட்ரெய்லருக்கு சேதம் ஏற்பட்டது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயமில்லை. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் 40 வயதான ஓட்டுநரை பரிசோதனை செய்தனர். அவர் மதுபோதையில் இருந்தது தெரிய வந்ததாக விண்டத்தூர் நகர காவல்துறை உறுதிப்படுத்தியது. இந்த விபத்து தொடர்பில் விண்டத்தூர் நகர காவல்துறை தொடர்ந்து விசாரிக்கிறது. சாலையில் வாகனம் ஓட்டும் போது சிறிய கவனக்குறைவு கூட பெரிய ஆபத்தை ஏற்படுத்தலாம் என்பதற்கு இந்த சம்பவம் மற்றொரு எச்சரிக்கையாக அமைந்துள்ளது. புதுசா கார் வாங்கணும்னு நினைச்சாலே தலைவலிதான். இன்சூரன்ஸ், லீசிங், பேப்பர் ஒர்க் எல்லாத்துக்கும் அலையறத நினைச்சா வெறுப்பா வருது. இப்படி எதுக்குமே நீங்க அலைய தேவையில்ல. கார் வாங்குறது தொடர்பா எல்லா வேலைகளையும் நாங்களே பண்ணி உங்க வீடுகளுக்கே டெலிவரியும் பண்றோம். இப்போவே ஸ்கை ஆட்டோ ஆகிய நிறுவனத்தை அழைங்க. சுவிஸ்ல பேங்க் லோன் எடுக்கிறது கஷ்டமான விஷயம் என்ன நினைக்கிறீங்களா? என்னோட சம்பளத்துக்கு லோன் கிடைக்குமா, அதிக தொகை அப்ரூவல் ஆகுமா, இப்படி குழப்பமா இருக்கா? அப்படின்னா இனிமே கவலையே கிடையாது. உங்க நிதி தேவைகளுக்கான சரியான ஆலோசனைகளை வழங்குறதோட சுவிஸ் வங்கிகளோட நேரடி தொடர்பு ஏற்படுத்தி உங்களுக்கு ஏற்ற சிறந்த லோன் திட்டங்களை பெற்றுத்தர நாங்கள் உதவுகிறோம். குறைந்த வட்டி வீதம், வேகமான செயல்முறை, மறைமுக கட்டணங்கள் கிடையாது. மேலதிக தகவல்களுக்கு creditgate.ca. சுவிட்சர்லாந்தின் ஷுவிட்ஸ் மாகாணத்தில் நடந்த ஒரு விசித்திரமான மோசடி சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இணையம் மூலமாக மாத்திரமல்லாமல் நேரடியாக நம்பிக்கை உருவாக்கிய மோசடிகள் இடம்பெறுகின்றன என்பதை இந்த சம்பவம் காட்டுகிறது. ஜூன் மாத தொடக்கத்தில் ஒருவரை அறிமுகமில்லாத நபர் ஒருவர் நேரில் சந்தித்து தொடர்பு கொண்டார். அதன்பின் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி நம்பிக்கையை ஏற்படுத்தி உணர்ச்சி ரீதியான அழுத்தத்தை பயன்படுத்தி பணம் பெற முயன்றதாக சந்தேகிக்கப்படுகிறது. ஒரு வாரத்திற்குள் அந்த நபர் கிட்டத்தட்ட 50,000 சுவிஸ் பிராங்குகளை ரொக்கமாக கொடுத்துள்ளார். இந்த பண பரிமாற்றங்களுக்கு எந்த எழுத்துப்பூர்வ ஒப்பந்தமும் கிடையாது. நிதி பிரச்சனை மற்றும் அவசர தேவை போன்ற காரணங்களை கோரி பணம் பெற்றதாக விசாரணைகள் அம்பலமானது. பின்னர் ஒரு நிதி நிறுவனத்தின் விசாரணை மற்றும் காவல்துறையின் விழிப்புணர்வு மூலம்தான் இது ஒரு மோசடி என்பதை பாதிக்கப்பட்டவர் உணர்ந்துள்ளார். ஜூன் 11ஆம் தேதி ஷுவிட்ஸ் மாகாண காவல்துறை மற்றும் சூரிச் காவல்துறை இணைந்து 2 சந்தேக நபர்களை இதன் போது கைது செய்தனர். ஆஸ்திரியாவை சேர்ந்த 24 வயது பெண் மற்றும் 23 வயது ஆண் ஆகியோர் இந்த மோசடியில் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படுகிறது. இந்த வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன. பெரிய தொகை பணம் கேட்கப்படும் போது, அவசரம் காட்டப்படும் போது அல்லது தெளிவான ஆவணங்கள் இல்லாத போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. சந்தேகம் ஏற்படின் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ளுங்கள் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். சுவிட்சர்லாந்தின் டிசினோ மாகாணத்தில் ஏற்பட்ட தீ விபத்து ஒன்று பரபரப்பை ஏற்படுத்தியது. செவ்வாய் அன்று மதியம் மொன்டாக்னோலா பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீ வேகமாக பரவியதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த வீட்டில் இருந்த 10 பேர் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். இந்த சம்பவத்தில் ஒருவருக்கு லேசான புகை சுவாச பிரச்சனை ஏற்பட்டதால் அவர் மருத்துவ பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். டிசினோ மாகாண காவல்துறையின் தகவலின்படி தீ விபத்துக்கான சரியான காரணம் இன்னும் இல்லை. ஆனால் வீட்டின் அடித்தள பகுதியில் தீ தொடங்கி பரவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த லுகானோ தீயணைப்பு படையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். காவல்துறையினர் மற்றும் மீட்புக் குழுவினரும் சம்பவ இடத்தில் பணியில் ஈடுபட்டனர். இந்த தீ விபத்து காரணமாக அந்த பகுதியில் அடர்ந்த புகை மற்றும் துர்நாற்றம் ஏற்பட்டதால் டிசினோ மாகாண அதிகாரிகள் அலர்ட் சுவிஸ் மூலம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். மக்கள் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை மூடிக்கொள்ளவும், காற்றோட்ட அமைப்புகள் மற்றும் குளிரூட்டிகளை அணைக்கவும் அறிவுறுத்தப்பட்டனர். இந்த தீ விபத்தில் பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்படாமல் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் சம்பவம் குறித்து விசாரணை தொடர்வதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். சுவிட்சர்லாந்தில் பாலின சமத்துவம் தொடர்பான முக்கியமான அரசியல் விவாதம் ஒன்று மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ளது. தற்போதைய சட்டத்தின் பிரகாரம் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட நிறுவனங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம ஊதியம் வழங்கப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்யும் ஊதிய சமத்துவ பகுப்பாய்வு மேற்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த கட்டாயம் 2032ஆம் ஆண்டு ஜூலை மாதத்துடன் முடிவடைய உள்ளது. இந்த காலக்கெடுவை நீக்கி ஊதிய சமத்துவ ஆய்வுகளை தொடர்ந்து கட்டாயமாக்க வேண்டும் என்ற முன்முயற்சியை மாநிலங்கள் மன்றம் நிராகரித்துள்ளது. பசுமை கட்சியை சேர்ந்த மாயா கிராஃப் இந்த முன்முயற்சியை முன்வைத்தார். அவரது கூற்றின்படி சுவிட்சர்லாந்தில் பாலின ஊதிய இடைவெளி
இன்னும் முழுமையாக நீங்கவில்லை. பல நிறுவனங்கள் தற்போதைய சட்டத்தை முறையாக பின்பற்றவில்லை என்று வாதிட்டார். 2032க்கு பின்னரும் பெரிய நிறுவனங்கள் கண்காணிக்கப்பட வேண்டும் என்பதே அவரது கோரிக்கையாகும். ஆனால் மன்றின் பெரும்பான்மை உறுப்பினர்கள் அதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை. சட்டத்தின் விளைவுகளை முழுமையாக மதிப்பீடு செய்வதற்கு முன்பே விதிகளை மாற்றுவது சரியான நடைமுறை கிடையாது என்று அவர்கள் தெரிவித்தனர். மேலும் இந்த சட்டத்தின் தாக்கம் குறித்து கூட்டாட்சி அரசு 2027ஆம் ஆண்டில் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளது. அந்த அறிக்கையின் பின்னர் தேவையான மாற்றங்கள் குறித்து முடிவு எடுக்கலாம் என பெரும்பான்மையினர் கருத்து வெளியிட்டனர். அதாவது புதிய மாற்றம் எதுவும் இல்லை எனில் 2032ஆம் ஆண்டுக்கு பின்னர் நிறுவனங்கள் கட்டாய ஊதிய சமத்துவ பகுப்பாய்வுகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த முடிவு சுவிட்சர்லாந்தில் பாலின சமத்துவம் குறித்த விவாதத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் பெர்னிஸ் ஓபர்லாண்டில் நடந்த மனித கடத்தல் வழக்கு ஒன்று பரபரப்பை ஏற்படுத்தியது. பூன் நகரில் உள்ள பிராந்திய முதல் நிலை நீதிமன்றம் ஜெஸ்டாட் பகுதியில் துப்புரவு பணியாளர்களாக பணியாற்றிய பெண்களை சுரண்டியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு தீர்ப்பு வழங்கியது. செர்பிய வம்சாவளியைச் சேர்ந்த தாய், தந்தை மற்றும் மகள் ஆகிய மூவரும் இந்த வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டனர். அரசு தரப்பு சுமார் 40 பெண்கள் தொடர்பான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தது. அனைத்து வழக்குகளிலும் மனித கடத்தல் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் பல சம்பவங்களில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக நீதிமன்றம் தெரிவித்தது. குறிப்பாக தாயின் வழக்கில் 12க்கு மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்தது. சட்டவிரோத வேலைவாய்ப்பு, கந்துவட்டி மற்றும் குடிவரவு சட்டமீறல்கள் உள்ளிட்ட குற்றங்களும் நிரூபிக்கப்பட்டன. இந்த குடும்பம் அனைத்து பெண்களையும் ஒரே முறையில் நடத்தவில்லை என்றும் ஒவ்வொரு வழக்கையும் தனித்தனியாக ஆய்வு செய்ததாகவும் நீதிமன்றம் தெரிவித்தது. இந்த வழக்கில் முக்கிய பங்கு வகித்ததாக கருதப்பட்ட தாய்க்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதியானது. மேலும் அவரை 11 ஆண்டுகளுக்கு சுவிட்சர்லாந்திலிருந்து வெளியேற்றவும் உத்தரவிடப்பட்டது. தந்தைக்கு 2 ஆண்டுகள் மற்றும் 4 மாதங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டதோடு நாட்டை விட்டு வெளியேற்றும் தண்டனையும் விதிக்கப்பட்டது. அத்துடன் மகளுக்கு 3 ஆண்டுகள் மற்றும் 9 மாதங்கள் சிறை தண்டனை விதியானது. இந்த தீர்ப்பானது தொழிலாளர்களை சுரண்டல் மற்றும் மனித கடத்தல் குற்றங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதற்கான முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. இந்த சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய பிரதான இணையதளமான swissthamilmedia.com நாடுங்கள். வணக்கம்.